Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கொடமிளகா வச்சு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 கொடமிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இத குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 கேப்சிகமையும் கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைச்சாச்சு. இப்போ ஒரு கேப்சிகம் ஸ்லைஸை நல்லா அந்த மாவில் கோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை டேரெக்டாக நம்ம நல்லா சூடான எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரே நேரத்தில் ஒரு 8லேருந்து 10 பஜ்ஜி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மூணு நிமிஷம் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் நல்லா 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்தாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான கேப்சிகம் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சட்னி அப்புறமா ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கொடமிளகா பஜ்ஜி ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.